கேண்டிலிவர் பீமில் ஒரு எண்டு வேல்யூடாக இருக்கும், ஒரு எண்டு 0 வேல்யூடாக இருக்கும். ஸ்லோப் மெத்தடில் இருக்கும். அது ஏன் இருக்குன்னா, டாப்பில் தான் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பீமை கீழே அமுக்க பார்க்கும். வடிவேல் சார் ஸ்டைலில் ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு எண்டு வந்து சிம்பிளி சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மரத்தை வந்து ஒரு காலம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டெம்மை வந்து ஒரு பீம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த கலையை. இப்போது இதில் டெட் லோடு, தேவையில்லாத லோடு கொடுக்குறப்ப இந்த 2 பசங்களும் டெட் லோடு, சார் வந்து லைவ் லோடு. இப்போ இது மொத்தமாக ஒரு பீமில் போட்டு இழுக்கிறப்ப அந்த பீம் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும், கிராக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பீமே வந்து கிராக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் பிளான் இல்லைனா இந்த பீமே உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு பீமில் பாட்டம் சர்ஃபேஸில் தேவையில்லாத லோடு கொடுக்காம, டெட் லோடு கொடுக்காம அதை ப்ராப்பராக கட்டினோம்னா இந்த மாதிரி கிராக்கர்ஸ், இந்த மாதிரி ஒரு டெட் லோடு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பொதுவாகவே கேண்டிலிவர் எப்படி டிசைன் பண்ணலான்னா, ஒரு எண்டு வந்து வேல்யூடும் ஒரு எண்டு வந்து 0 வேல்யூடும் வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்லோப் மெத்தடில் கொடுத்தா தான் டாப்பில் வர லோடு வந்து டைரெக்டாக காலத்தில் ஒரு ஸ்லோப் மெத்தடில் ட்ராவல் ஆகும். ஸோ ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், குவாலிட்டியான ஒர்க் இருக்கணும்.